ஆண்டி. டேய், காலையிலே பண்ண மாதிரி இப்பயும் பண்ணிர போற. இது புது புடவை வேற. கஞ்சி வரத்துக்கு முன்னாடியே சொல்லுடா. நான் சுகத்தில் முனகிக் கொண்டே. சரிங்க ஆண்டி. ஆண்டி. இருந்தும் உன்ன நம்ப முடியாது. நான் என் புடவையை கழட்டுகிறேன் என்று அவள் தன் புடவையையும் ஜாக்கெட்டியை கழட்டினாள். அப்போதுதான் தெரிந்தது அவள் உள்ளே எந்த உள்ளாடையும் அணியவில்லை என்று. அவள் இப்போது என் முன் உடம்பில் ஒட்டு துணியில்லாமல் அமர்ந்திருந்தாள். அவளது முலைகள் இரண்டும் நல்லா பெருசாயிருந்தது. அதன் நடுவில் சிறிய கருப்பு நிற காம்பு. அந்த இரண்டு முலைகளுக்கு நடுவே அவளது புருஷன் கட்டிய தாலி கயிறு தொங்கிக் கொண்டிருந்தது. அதற்கு கீழே சிறு தொப்பை, அதன் நடுவில் ஆழமான தொப்புள், அதற்கு கீழே வழுவழுப்பான அவளது தொடைகள் என அவள் என் முன் அமர்ந்து இருந்தாள். எனக்கு இப்போதே அவளை ஓக்கணும் என்று எண்ணினேன். ஆனால் சற்று தயக்கமாக இருந்தது. பின் அவள் சிறிது எண்ணெய் எடுத்து என் சுன்னி மற்றும் என் உடல் முழுவதும் நன்கு தேய்த்தாள். அவள்